ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி அடிச்சிருக்கான் சுவரெலாம் பார்த்துட்டு போயிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஜாயினில் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பிசி வந்து 63 வரும்னு சொல்லியிருந்தேன். 63 நல்லாவே இருந்தது. என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 49 ஒரு நம்பர் கம்மி பண்ணி இங்கே 48 சொல்லி அடிச்சிருந்தா, இங்கே 57 ஒரு நம்பர் கம்மி பண்ணி 56 அடிச்சிருந்தா, இங்கே 64 ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 63 வரும்னு சொல்லியிருந்தேன். 63 மூணாவது பேட்டை கண்டிப்பாக வந்து ட்விஸ்ட்டு கொடுப்பான்னு தெரியும். ஆனால் 63க்கு நம்ம வேறு மாதிரி யோசித்தோம் ட்விஸ்ட்டு கொடுத்தா. ஆனால் பார்த்து அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா 63க்கு ஒரு நம்பரை பவர் பண்ணால் 13. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் அடிக்காமல் ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 13 சொல்லி அடிச்சுட்டு போயிட்டான். நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது வேறு மாதிரி அவன் திங்க் பண்ணி அடிக்கிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாள் நாள் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஏபி 59 வச்சு 591 சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகேவா, 591 சொல்லி கொடுத்துருந்தேன். ஏபி வந்து 59 கொடுத்துருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 95 திருப்பி அடிச்சிட்டான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 நம்பர் பார்த்தீங்கன்னா 591. ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா சீபோர்டு 1க்கு பவர் பார்த்தீங்கன்னா 6 வச்சு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வின்னிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 34 வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நம்ம வீடியோ போடும்போது கெஸ்ஸிங் என்ன கெஸ்ஸிங் வருதோ அது எது பெஸ்ட்டாக இருக்கோ நான் வீடியோ போட்டுருவேன். அதுக்கு மேலே ஏதாவது பெஸ்ட்டாக கிடைச்சின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலிகிராமில் நான் ஒரு போஸ்ட்டு போடுற சொல்லியிருந்தேன். ஒரு 2 மணிக்கு மேலே போஸ்ட்டு போடுற சொல்லியிருந்தேன். இதுதான் நம்ம டெலிகிராம் ஐடி. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து காசு கட்டணும் அவசியம் இல்லை. இது ஓப்பன் குரூப் தான். கேஎல் ஜாய் 1825 இதில் ஜாயின் பண்ணிக்க சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. இதில் ஜாயின் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வின் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் வின் பண்ணிட்டாங்க. ஏன்னா இங்கே பிசி வந்து நான் 34 இந்த போஸ்ட் தான் போட்டிருந்தேன். ஓகேவா, பிசி வந்து 34க்கு இந்த போஸ்ட்டு போட்டிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு இந்த போஸ்ட் நான் போட்டிருந்தேன் டெலிகிராமில். பிசி 30 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 30க்கு 35 அடிச்சிருந்தான். கரெக்டாக 3 நாள் கேப்பு. இங்கே 39க்கு 34 அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். எதுக்காக நான் 34 சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். பிசி வந்து இந்த மாதம் 34 ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். எதுக்காகனா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா 3 வச்சு பார்த்தீங்கன்னா 35 சொல்லி 35 அடிச்சிருப்பான். அதுக்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 30 சொல்லி ஒரு பேட்டர்ன் முடிச்சிருப்பான். ஓகே, 35 அதுக்கு ஒரு 30 சொல்லி ஒரு பேட்டர்ன் முடிச்சிட்டான். அடுத்து பிபோட 3 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 39 ரிப்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 39. ஓகேவா, 39 அப்போது ஒரு நம்பர் பவர் பண்ணால் 34. கண்டிப்பாக வந்து இந்த மாதம் 34 அடிப்பான் சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். அது எத்தனை பேர் அதுக்கு ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு தெரியல. நான் ஃபாலோயிங் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சிங்க் ஆச்சு. 34 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 39க்கு 3 நாள் பாருங்கள் 34. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 30க்கு இங்கே 35 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 39க்கு 34 கரெக்டாக வந்து பேட்டர்ன் முடிச்சிட்டா. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா கெஸ்ஸிங் வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் நம்ம போடுவோம். இப்போ வீடியோ ஒன்று போட்டுறேன். இப்போ நான் வீடியோ போட்டுறேன். இதுக்கு மேலே வந்து இப்போ நைட்டு நான் வீடியோ போட்டுறேன். இதுக்கப்புறம் காலையில் டைம் இருக்குது, நமக்கு எவ்வளோ டைம் இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா கெஸ்ஸிங் வரும்போது பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா ஒரு போஸ்ட்டோ எதனா போடுவேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்க பாருங்கள். ஓகேவா, அது ஒன்றும் காசு கிடையாது, ஃப்ரீ தான் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 34 நல்ல பேட்டர்ன் அது வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஒன்று எடுப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வரலாம் அதை கேஷுவலாக விட்டுட்டு போயிடுறோம். ஆனால் பார்த்திங்கன்னா அதே பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அடிச்சுட்டு போயிடுறான். ஏன்னா இதுக்கு முன்னால் ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். பிசி 91க்கு ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். என்னென்னா அதே பேட்டர்ன் தான் அடிச்சுட்டு போயிட்டேன்னா இங்கே பி போர்டு இப்போ சி போர்டு பாருங்கள் 5 சி போர்டு 5 கரெக்டாக அது 2 விட்டு பாருங்கள். பி போர்டு 5 இங்கே சி போர்டு என்ன அடிக்கிறானோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் அடித்தான். ஓகேவா, சி போர்டு 5 அதை எடுத்து பி போர்டில் 5 அடிக்கும்போது இங்கே சி போர்டு 3 அதை எடுத்து பி போர்டில் 3 சொல்லி அடிச்சுன்னா இங்கே சி போர்டு 9 அதை எடுத்து பி போர்டில் 9 வரும்னு சொல்லியிருந்தேன். அப்படி 9 வந்தால் பிசி 91 வரும்னு சொல்லிட்டு தான் நேற்று வந்து நம்ம 591 சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகேவா, இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா 591 கொடுத்தேன். ஆனால் 591 தான் அடிச்சிருப்பான். ஆனால் ஒரு நம்பர் பவர் பண்ணி 956 சொல்லி அன்றைக்கி வந்து ஃபுல் வின்னிங் மிஸ் ஆயிடுச்சு. ஓகேவா, ஒரு நம்பர் போர்டு மட்டும் மாறி அடிச்சிட்டான். அதே பேட்டர்ன் தான் வந்து பார்த்தா இன்றைக்கி வந்து பார்த்தா அடிச்சிருந்தேன். ஏன்னா கரெக்டாக அடிச்சிருந்தேன். இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கே சி போர்டு பாருங்கள் 5க்கு பவர் வந்து 0 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா, 5 அதுக்கு பவர் 0 அடிச்சிட்டான். இங்கே 8க்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து 3 சொல்லி அடிச்சிட்டான். இங்கே 9க்கு பார்த்தீங்கன்னா பவர் 4 சொல்லி அடிச்சிட்டான். இப்போ திருப்பி இங்கே 8 இந்த 8க்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து 3. கரெக்டாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கரெக்டாக அந்த பவர் பேட்டர்ன் அடிச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இதே பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் கொடுத்துருந்தேன். நேற்று வரல, மாற்றி அடித்தான். அதே பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அடிச்சுட்டு போயிட்டான். நல்ல பேட்டர்ன். அதே மாதிரி 3 வச்சு தான் நம்ம வந்து 36 சொல்லி கூட இன்றைக்கி கொடுத்தேன். பிசி 36 36 கொடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 34 நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை முன்னாடியே பார்த்துன்னா 34 ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் வீடியோவில் வந்ததால் தான் நான் லாஸ்ட்டாக போஸ்ட் போட முடிஞ்சுது. இல்லைனா நிறைய பேர் வின் பண்ணியிருக்கலாம், மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, வருத்தப்படாதீங்க. நான் என்னால் என்ன முடியுமோ அதான் பண்ணுறேன். அதுக்கு மேலே ஒன்றும் கையில் இல்லை. ஓகே, வந்து பார்த்திங்கன்னா இப்போது நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பம்பரு அது எந்த அளவுக்கு அந்த சேட்டில் ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது. ஆனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ டைம் பார்த்திங்கன்னா அந்த சேட்டில் கரெக்டாக அடிக்கிறான். அதுக்கு மட்டும் சின்ன ஒரு டெமோ மட்டும் சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேவா, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே பம்பர் போன மாதம் பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி பம்பர் அடிச்சிருந்தான். இதான் பம்பர் ரிசல்ட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சேட் இந்த சேட்லேருந்து தான் வந்து அவன் கெஸ்ஸிங் எடுத்து அடிச்சிருந்தான். என்னென்னா
இங்கே ஏபி பாருங்கள், இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 71. இந்த 71க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி 21 சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? ஏபி எடுத்து ஏசியில் அடிச்சிருப்பான். ஓகேவா? ஏபி வந்து 71, அந்த ஏ போர்டு வந்து பவர் பண்ணி 71க்கு 21 சொல்லி அடிச்சிருப்பான். ஒரு நாள் விட்டு பாருங்கள், ஏபி 90, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 40 சொல்லி அடிச்சிருப்பான். ஏபி எடுத்து ஏசியில் ஏ போர்டை மட்டும் பவர் பண்ணி அடிக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி வந்து 80, அதுக்கு தான் வந்து ஏசி வந்து 30 சொல்லி அடிச்சிருப்பான். கரெக்டாக இந்த பேட்டர்ன் அடிச்சிருப்பான். அப்போ நமக்கு அந்த பம்பரை வந்து அவன் கணக்கில் எடுத்துக்கிறான். ஓகேவா? அப்போ அந்த பம்பரை கணக்கில் எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சார்ட்லேருந்து நம்ம கெஸ்ஸிங் கொடுக்கலாம். அப்போ நாளைக்கு வந்து பம்பர் இந்த சார்ட்லேருந்து ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போது இப்போ நமக்கு நாளைக்கு என்ன கெஸ்ஸிங் வரும் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் ஏபி பாருங்கள் 53, ஏபி 53 அடிச்சிட்டான், ஏசி 53 அடிச்சிட்டான், ஒரு பிசி 53 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா? ஏபி 53, ஏசி 53, ஒரு பிசி 53 சொல்லி அடிச்சிட்டான். இந்த பிசி 53 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருந்தேன். ஓகேவா? இந்த ஏபி 53க்கும் ஏசி 53க்கும் கரெக்டாக 3 நாள் கேப்பு. இங்கே ஏசி 53 அடிச்சுட்டு பிசி 53க்கு 3 நாள் கேப்பு. இங்கே பிசி 53 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா பிசி 53 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா? கரெக்டாக ஒரு நாள் தள்ளி அடிச்சிருந்தான். ஓகே, இப்போ அதே பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. என்னன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏசி வந்து 53. ஓகேவா? 53க்கு 53, அந்த 53க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 08. ஏசி 53க்கு ஏசி வந்து ஃபுல் பவர் 08 சொல்லி ஒரு பேட்டர்ன் முடிச்சிட்டான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி 53க்கு பிசி 08 சொல்லி ஒரு பேட்டர்ன் முடிச்சிட்டான். ஓகேவா? இப்போ நமக்கு இருக்கிறது ஒரே நம்பர் தான், ஏபி 53. அப்போ ஏபி 53க்கு இந்த மாதம் எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி 08 அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏபி 08 அடிச்சிட்டோன்னா இந்த பேட்டர்ன் முடிஞ்சிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 53க்கு ஒரு ஏசி 08 முடிச்சிட்டான், ஒரு பிசி 53க்கு ஒரு பிசி 08 முடிச்சிட்டான். அப்போ ஒரு ஏபி 53க்கு ஒரு ஏபி 08 முடிக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேவா? என்ன காரணம் மட்டும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. ஓகே, என்னென்னா இங்கே ஏபி 53 கரெக்டாக 3 நாள் விட்டு ஏசி 53 கரெக்டாக 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி 53 வரணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 53 சொல்லி முடிச்சிட்டான். ஓகேவா? இப்போ அதே மாதிரி பேட்டர்ன் அடிக்கிற மாதிரி இருந்தால் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி வந்து 08, பிசி 08, 3 நாள் விட்டு பாருங்கள் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 08, ஏசி வந்து 08. அப்போ நமக்கு 3 நாள் விட்டு பாருங்கள் ஏபி 08 அடிக்கணும். ஒரு வேளை அவன் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு நாளுக்கு முன்னாடியே கூட அடிக்க வாய்ப்பு இருக்குது, ஏபி 08. ஓகேவா? ஒரு நாள் முன்னாடி அடிக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பின்னாடி அடிக்கலாம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவன் முன்னாடியே ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா 53 அப்படி தான் மிஸ் பண்ணிட்டோம், ஒரு நாள் தள்ளி அடிச்சிட்டான். ஓகேவா? எனக்கு ஒரு நாள் முன்னாடி 53 வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி அடிக்கும் போது இந்த பிசி 08, பிசி வந்து 08, ஏசி 08, ஒரு ஏபி 08 ஒரு நாளுக்கு முன்னாடியே அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை முன்னாடி அடிக்கலைன்னா அது 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏபி 08 ட்ரை பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நாளைக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏபி 08. அப்படி ஏபி 08 வர்ற மாதிரி இருந்தால் நம்ம ஒரே நம்பர் மட்டும் என்ன ட்ரை பண்ணலாம், என்னென்னா பிசி வந்து 86 ட்ரை பண்ணலாம். நம்ம ஏற்கனவே கொடுத்த நம்பர் தான் 086. ஏன்னா அந்த 963 பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா ஒரு 096 அடிச்சிட்டான், ஒரு 086 அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 086 அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் காரணம் இல்லை, இங்கே தொடர்ந்து பார்த்தாலும் தெரியும். இங்கே சி போர்டு மட்டும் பாருங்கள் 5 அடிச்சிருப்பான், சி போர்டு 5ன்னு அடிச்சிருப்பான். கரெக்டாக 2 நாள் விட்டு பாருங்கள் சி போர்டு 7 அடிச்சிருப்பான், 2 நாள் விட்டு பாருங்கள் சி போர்டு 8ன்னு அடிச்சிருப்பான். ஓகேவா? இப்போ 5, 7, 8 கேப்பில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் குறையும், சி போர்டு 6 மட்டும் தான் குறையும். அந்த சி போர்டு 6 வந்தால் கரெக்டாக முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் பேட்டர்ன் இது. கரெக்டாக 2 நாள் கேப்பு, 2 நாள் கேப். அப்போ ஏபி 08 வந்தால் ஒரே நம்பராக 086 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள். ஏபி வந்து 08 ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை இன்றைக்கி நாளைக்கு வரலனால 2 நாள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏபி 08 இந்த மாதம் எண்டுக்குள்ளே ஏபி 08 அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏபி 08 ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டுக்கு ஒரே ஒரு நம்பர் ஏபி 03 நாளைக்கும் ட்ரை பண்ணிக்கோங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிசி வந்து 03, ஏசி 03, ஒரு ஏபி 03 வரணும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கேப் வந்து கிராஸில் அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏபி வந்து 03 வரலாம். ஏன்னா 08க்கு ஒரு நம்பர் பார்ப்போம்னா 03. அப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான், ஒன்று ஏபி 03 இல்லை 08. எவ்வளோ ஏபி ட்ரை பண்ணிக்கோங்க. 3 நம்பர் என்ன வேணால் பண்ணலாம். அதில் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 03 இல்லை 08. ஓகேவா? 03 வர மாதிரி இருந்தால் நீங்கள் 034 ட்ரை பண்ணிக்கலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி 34 தான் அடித்தான், ஒரு வேளை நாளைக்கு 34 ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதம் பி போர்டு 3 வச்சு என்னெல்லாம் அடிச்சிருக்கான் மட்டும் பாருங்கள். பி போர்டு 3 வச்சு பார்த்தீங்கன்னா 43, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 53, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 93,
அடுத்து ஒரு 73, அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு பி போர்டு 3 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 43. ஓகேவா, இதெல்லாம் நமக்கு பி போர்டு அடித்த 3. அவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், 93 அது திருப்பி 39 சொல்லி அடித்து முடிச்சிட்டான். 53 அது திருப்பி 35 சொல்லி அங்கேயே அடிச்சிட்டான். இங்கே 43. ஓகேவா, 43 அது திருப்பி 34 சொல்லி அடிச்சிட்டான். இந்த மாதம் ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 43 அடிச்சிருந்தான். ஓகேவா, ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 43. ஓகேவா, அப்போ பிசியில் 43 திருப்பி பிசியில் 2 பிசி 34 அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, பிசி வந்து பார்த்தீங்கன்னா 2 34 அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி நமக்கு ஏபி 34 வரதுனால, ஏபி வந்து 03 வரதுனால 034 ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அடித்த நம்பர் தான் பக்கத்தில் அடிச்சுட்டு வரான். இங்கே 61, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 61 அடிச்சிருப்பான். இங்கே 75, அடுத்த நாள் 75 அடிச்சிருப்பான். இங்கே 34, அடுத்த நாளே பிசி வந்து 34 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, பிசி வந்து பார்த்தீங்கன்னா 34 நாளைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ட்ரை தான். ஓகேவா, பார்த்துக்கோங்க, பேட்டர்ன் பாருங்கள், நல்லா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நமக்கு நாளைக்கு 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏபி மட்டும் ஏபி ட்ரை பண்ணுறோம், ஏபி ட்ரை பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஏபி பார்த்தீங்கன்னா ஒன்று 08, அப்படி இல்லைனா 03. ஓகேவா, 2 ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்கள். 08 வந்தால் 086 ட்ரை பண்ணிக்கோங்க. 03 வந்தால் 034 ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, 2 ஆப்ஷன் இருக்குது, ரெண்டுத்தையுமே பார்த்துக்கோங்க. ஓகே ஜி, நாளைக்கு பம்பரு வந்து 2 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி ப்ளே பண்ணுங்கள். ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.